ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த சோல் ப்ராமிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துடலாங்களா? போன எபிசோடில் தான் இந்த ஃபன்னை யான் கேட்காம கொள்ளாமல் அதுவும் ரொம்ப ரஷ்ஷாக கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அதை நினச்சிட்டு இந்த ஃபன்னு புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்கான். சரி, இவன் ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான், இவனை பார்த்தா பேசவே கூடாது அப்படின்ட்டு பழம் வாங்குறதுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. அப்போ அந்த பார் ஓனர் ஒருத்தவங்க ஹனான் இருந்தாங்களா, அவங்க வந்து ஃபன்னோட கையை பிடிச்சிட்டு, இந்த பிரேஸ்லெட் உனக்கு யான் தானே கொடுத்தது அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆமாம், இது வந்து அவன் டெம்பிள்ல இருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தான் அப்படின்ட்டு சொல்ல, எனது டெம்பிள்ல இருந்து வாங்கிட்டு வந்தானா? டே, 2 நாளாக உட்காந்து அவன் தானே உனக்கு பண்ணியிருக்கான், அவன் கையில் இது மாதிரி ஒன்று இருந்திருக்குமே அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபண்ணுமே, ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் கட்டியிருக்கோம், அவன் அதை வந்து அவன் கோயிலேருந்து வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்க, அடப்பாவி 2 நாளாக அவன் தாண்டா உட்காந்து பண்ணிட்டு இருக்கான், இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அர்த்தம். என்ன நீங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, அதை பார்க்க ஃபன்னுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, நம்மளுக்காகவே உட்காந்து பண்ணியிருக்கானேன்ட்டு. அந்த அவசரத்தில் அவன் வாங்கின ஃப்ரூட்ஸு கூட காசு கொடுக்காம ஓடிடுறான். கடைசியில் இந்த ஹனா தான் காசு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி யான் அப்படியே பாவமாக உட்காந்துட்டு இருக்கான். ஃபன்னு நம்மக்கிட்ட பேசுவானா பேச மாட்டானான்ட்டு. அவனுமே அந்த பக்கம் இருந்து வர அப்படியே ஓடி போய் மெல்லமா சாரி ஃபன் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படியே பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்கியா, நீ பண்ண காரியத்துக்கு அவனை மாதிரி நீனுமே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்க. யானுமே சாரி, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்னு திரும்ப திரும்ப கேட்குறான். அதுக்கு ஃபன்னு இருந்துக்கிட்டு, நீ ஒரு பையன், டேரெக்டாக என்ன வேணுன்றதை நீ தான் சொல்லணும், மற்றவங்க மாதிரி நீ ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு யானுமே நான் டேரெக்டாகவே கேட்குறேன், சாய் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு டேரெக்டாக ப்ரப்போஸே பண்ணிடுறான். அதுக்கு ஃபன்னுமே, ஏய் சரி ஓகே, அதுக்காக நீ இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரி சரி விடு விடு, என்கிட்ட இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காத, சரி வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து யான் ப்ரப்போஸ் பண்ணது வந்து சாய் ஏற்றுக்கிட்ட மாதிரி தான், அதாவது ஃபன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாய் ஏற்றுக்கிட்ட மாதிரி தான். அப்படியே கட் பண்ணி எப்பயுமே ஃபன்னு யான் கூட தானே பெட்டில் மேலே படுப்பான், இன்றைக்கின்னு பார்த்து கீழே படுத்துட்டு இருக்கான். அதுக்கு யானை பார்த்துட்டு, என்ன நீ பாட்டுக்கு கீழே போய் படுக்கிற, எப்பயும் மாதிரி என் கூட வந்து படு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே, இங்கே பாரு நிப்பாட்டு, இப்போ நீனுமே ரொம்ப இளமையாக இருக்க, நானுமே இளமையாக இருக்கன்ட்டு எனக்கே நல்லா ஃபீல் ஆகுது, நம்ம 2 பேருமே சின்ன பசங்க, ஆக்சிடென்ட் எதுவும் நடந்துடக்கூடாது, அதனால தான் உன்னை விட்டு நான் டிஸ்டன்ஸில் இருக்கேன், நான் கீழேயே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழேயே படுத்துக்கிட்டு, அது வேற ஒன்று சொல்கிறான், எனக்கு வந்து இந்த உணர்வுகள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு 70 வயசு ஆக போகுது, நான் நிறையா பேரோட வாழ்க்கையை பார்த்துருக்கேன், ஆனால் இது எனக்கு என்னமோ புதுசாக இருக்குது, இது இந்த வாழ்க்கை தான் என் ஃபன்னுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் எனக்கு டைம் டிஸ்டன்ஸ் கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டே யான் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த யான் வந்து அவன் என்ன சொல்கிறான்றது நல்லாவே புரியுது. ஸோ டக்குன்ட்டு பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு இருக்க, அதுக்கு ஃபன்னுமையே, என்ன எந்திரி, இப்போ தானே சொன்னேன் எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடுன்ட்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு யான் இருந்துக்கிட்டு, அதுக்கு யானுமே, எனக்கு டைம் எல்லாம் ஒன்றும் வேணாம், நீ என் பக்கத்தில் படுத்து படுத்து எனக்கு நல்லா பழக்கி கொடுத்துட்டேன், எனக்கு இந்த மாதிரி படுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு அவன் பாட்டு தூங்குறான். இந்த விஷயம் வந்து ஃபன்னுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உள்ளுக்குள்ளேயே வேற சிரிச்சுக்கிறான். அப்படியே 2 பேரும் நைட்டு தூங்குறாங்க. எப்பயும் மாதிரி இந்த ஃபன்னோட சோல் வந்து பார்த்து முறைச்சிட்டு போயிட்டு, என்ன 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே அடுத்த நாள் காலையில் இந்த வார்டன் இருக்கான்ல, யானுக்கு ஏதோ டெலிவரி வந்திருக்குன்ட்டு ரூமுக்குள்ளே அவன் பாட்டுக்கு நுழைஞ்சு வந்தா, இவங்க 2 பேரும் எப்பயும் மாதிரி கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்களா, அதை பார்த்துட்டு அவனுக்குள்ளேயே சிரிச்சிட்டே இருக்கான், நல்லது நடக்குது நடக்குது அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக ஃபண்ணுமே எந்திரிச்சு, ஐயோ நீங்களா, அவன் படுத்துட்டு இருக்கான், வெளியே போங்க வெளியே போங்கன்ட்டு இவனு வெளியே வந்து, என்ன நீங்கள் பாட்டு உள்ளே வந்துட்டீங்கன்னு சொல்ல, இல்லை யானுக்கு இந்த டெலிவரி வந்திருக்கு, இந்தா இப்படி பார்சலை, அப்புறம் என்ன நீங்கள் 2 பேரும் ஏதோ டேட்டிங் பண்ணுறீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்க, டேட்டிங்கா அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையேன்ட்டு ஃபன்னு சொல்ல, அட விளக்கண்ணிகளா, அப்படி ஏன்டா 2 பேரும் கட்டிப்பிடிச்சி தூங்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, அது வந்து சும்மா படுத்துட்டு இருந்தோம், அது அப்படி வந்து ஹக்கா மாறிடுச்சின்னு சொல்ல, டேய் போய் சொல்லாதீங்கடா, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல, சார் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ணலை, சும்மா தூங்கிட்டு இருந்தோம், நாங்கள் தப்பாக ஒன்றும் பண்ணலன்னு சொல்ல, ஓ அப்போ அன்றைக்கி நைட்டு நீ சொன்ன அந்த பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்பு யான் தானா, சரி பாஸ்ட் லைஃப்பில் இவன் தான் இருந்தான்றது எப்படிடா நீ கண்டுபிடிச்சேன்னு சொல்ல, சார் நீங்கள் என்ன, நான் ஏதோ பேசினேன் அன்றைக்கி ரூஸ் மாதிரி உளறிட்டு இருந்தேன், அதை பற்றி நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி சரி நீங்கள் டெலிவரிக்கு தானே கொடுக்க வந்தீங்க, கொடுத்துட்டீங்க, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்டனையும் ஃபன்னு விரட்டி விட்டுறான். அந்த வார்டன் போகும்போது கூட, நடத்து நடத்து நல்லா இருந்தா சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த கிளாஸ் ரூமில் இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் அவார்டுக்கான ஏதோ காம்படிஷன் வரப்போதாமா, அதுக்காக லவ் இஸ் லவ் அப்படின்ட்டு ஒரு தீமில் அந்த டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லவ் இஸ் லவ் அப்படின்ட்டு பாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லவ்வை எப்படி வந்து வெளிப்படையாக ஷார்ட் ஃபிலிமை காட்ட முடியுன்றத ஒரு காம்படிஷனில் வந்து வைக்க போகிறாங்களாம். யாரெல்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கிளாஸ் ரூமில் கேட்க, அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்க பசங்க எல்லாம் டக்குன்னு கீழே குனிஞ்சிடுறாங்க, நாங்களால பண்ண முடியாதுன்ற மாதிரி. ஏன்டா கீழே குனிகிறாங்கன்ட்டு ஃபன் எட்டி பார்த்துட்டு இருக்க அந்த டீச்சரு. அப்போ ஃபன், நீ தான் பண்ண போறியான்னு கேட்க, ஐயோ நம்மளை கூப்பிடுறாங்களே முடியாதுன்ட்டு அவனுமே தலையை குனிகிறான். அப்போ அந்த டீச்சர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, யார் தான் இந்த காம்படிஷன் எல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். உடனே இந்த ஃபன்னும் கையை தூக்கிட்டான். அதுக்கு குஷி இருந்துக்கிட்டு, டே என்னன்னே தெரியாமல் நீ பாட்டு கையை தூக்காத, ஃபர்ஸ்ட் நல்லா பாரு ஃபிலிம் லவ் இஸ் லவ், ஒரு பையன்
பையனும் பையனும் இப்போ லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் டைட்டில். நீ எப்படி தனியாக பண்ணுவேன்னு கேட்க, அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு சோடா பொட்டி இருந்து நான் வேணா ஹெல்ப் பண்ணவா ஃபன் அப்படின்னு கையை தூங்கிட்டு இருந்த இந்த யானு டக்குன்னு திரும்பி கையை கீழே போடலன்னா வெட்டி போடுவேன் அப்படின்ட்டு ஃபன்னை திரும்பி பார்த்து, உன்னோட பார்ட்னராக நான் மட்டும்தான் எப்பயுமே இருக்கணும், உனக்கான பார்ட்னர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேருமே ஃபிலிம் பண்ணுற மாதிரி கடைசியில் ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி இந்த ஃபன்னு வகை வகையாக சமைச்சு வைப்பான்ல எப்பயும் மாதிரி அது மாதிரி பண்ணி வச்சுட்டு இருக்க, இதை வந்து அந்த சும்மர் எப்பயே எடுத்து குஷிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. அவங்க 2 பேருமே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த யானுமே இதுதான் கப்புள்ஸ் எனக்கு இருக்கே அப்படின்ட்டு ஃபன்னை பார்த்துட்டு அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டு இருக்க. இதை பார்த்த ஃபன்னுமே சரி சரி இந்தா அப்படின்ட்டு அவனுமே எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இதுலேருந்து இந்த ஃபிலிமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபிலிமை யார் எடுக்கிறாங்கன்னா அந்த ஸ்விம்மர் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீனில் இந்த கப்பிள்ஸ்லாம் கை கோத்து நடப்பாங்களே, அந்த மாதிரி இவங்க 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. பார்த்தா நல்லா ஸ்கூலில் மார்ச்சிங் நடப்பாங்களே அந்த மாதிரி வேறு நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த குஷி தான் வந்து டே என்னடா 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸ்கூலில் என்ன மார்ச்சிங்காக நடந்துட்டுருக்கீங்க பார், இந்த மாதிரி கை பிடிச்சி நடக்கணுன்ட்டு அந்த ஸ்விம்மரோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து திரும்பவும் ஃபன்னுமே இப்படி தானே அப்படின்னு நல்லா என்னமோ இறுக்கமாக கையை பிடிச்சிட்டு திருவிழாவில் குழந்தை தொலைஞ்சு போகக்கூடாதுல அந்த மாதிரி இறுக்கமாக யானோட கையை பிடிச்சி திரும்ப அந்த மாதிரி நடக்க, அடே அப்படி இல்லைடா 2 கையும் இந்த மாதிரி இணைஞ்சு பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஸ்விம்மரோட கையை வந்து குஷி இறுக்கமாக பிடிச்சி காட்ட ஃபன்னுக்கு சுத்தமாக புரியல. யானை தான் இப்படி பிடிக்கணும்னு சொல்லி அவனோட கையை மெல்லமாக அவனோட கைக்குள்ளே அப்படியே கோர்த்த மாதிரி பிடிக்க, அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் சும்மரோட மூஞ்சியை என் கையை குஷி பிடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி ஈன்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்க. குஷியெல்லாம் அச்சோ இவனை வேற நம்ம எடுத்துக்காட்ட பண்ணிட்டோமே தப்பாக நினச்சிப்பானேன்ட்டு இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கான். அடப்பாவி அதுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டானே சரி இது கூட நல்லா இருக்காருன்ட்டு அவன் தான் வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் கப்புள்ஸாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பீச்சின் சவுண்டு போடும்ல ஒரு பூச்சி, அது திரும்பவும் பயங்கரமாக சவுண்டு போட்டுட்ருக்கு. ஃபன்னுமே சொல்கிறான் இந்த பூச்சி இப்போ என்னன்னு தெரியல அதிகமாக சவுண்டு போட்டுகிட்டே இருக்குன்னு சொல்ல, டக்குன்ட்டு யானை ஃபன்னு கட்டி பிடிச்சிட்டு நான் இது வரைக்கும் இந்த பூச்சியோட சவுண்டை கேட்டதே இல்லை, ஃபஸ்ட்டு நான் எப்போ உங்களை அந்த ரோட்டில் பார்த்தனோ அப்போ தான் இந்த பூச்சி பயங்கரமாக சவுண்டு போடுச்சு அப்படின்ட்டு யானுமே ஃபன்னுக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த பூச்சி இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கும் போதே சவுண்டு போடிச்ச போல இருக்கு, இவங்க 2 பேர் தான் சேர போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி மாதிரி. அப்படியே இவங்க 2 பேர் பேசுறது சிரிச்சிக்கிறது அப்படியே கப்பிள்ஸாக நடந்து போகிறது எல்லாமே ஃபிலிம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இவங்கெல்லாம் பாருக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து இந்த பில்லியர்ட்ஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பார் ஓனருமே கேட்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அதாவது இந்த மாதிரி ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கோம், அது வந்து வீக்கெண்டில் பாய்ஸ் லவ்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ஷூட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே சொல்லித்தர மாதிரி, அதாவது ஃபன்னு வந்து யானுக்கு வந்து சொல்லித்தர மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த ஹனா இருந்துட்டு என்னடா சொல்லித்தர இப்படி சொல்லித்தரக்கூடாதுன்ட்டு யானுக்கு வந்து சொல்லி தந்துட்டு இருக்கா இந்த ஹனா. இதை பார்த்த ஃபன்னு சும்மா இல்லாமல் என்ன என் ஆளுக்கு நீ சொல்லித்தர எனக்கு சொல்லித்தர தெரியும், நீ எல்லாம் இப்படிலாம் தொட்டு பேசாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஹனாவுமே என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவனை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே இங்கே பாரு அவன் என்னோட பார்ட்னர், என்ன நீ பாட்டுக்கு அவனை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு சண்டைக்கு போக, இந்த ஹனா சும்மா இல்லாமல் அப்போனா ஒரு போட்டி வச்சுக்கலாமா, யார் இதில் ஜெயிக்கிறாங்கன்றதை பார்க்கலாமா, தோத்தவங்க ஜெயிச்சவங்க என்ன சொன்னாலும் செய்யணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஃபன்னுமே நான் ரெடி அப்படின்னு நெஞ்ச நிமித்துறான். அதுக்கு யானுமே இருந்துட்டு டே ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஷூட் பண்ண தானே வந்திருக்கோம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அவங்க கிட்டலாம் தேவையில்லாமல் பெட்டு கட்டாதடா அப்படின்னு சொல்ல, நம்மளால முடியாதல என்ன இருக்குது நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் வா விளையாடலாம் அப்படின்ட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பண்ணு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோலை போட்டுடுறான், அடுத்து யானை எடுக்கிறான், அவனுக்கு சுத்தமாக வரவே இல்லை, இப்போ தான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கான் போல இருக்குது. இதை பார்த்துட்டு ஹனாவும் இவ்வளோதானா இப்போ பாரு அப்படின்ட்டு அந்த அம்மா என்னென்னா கலரிங்கி ஃபுல் பாலையும் ஒரே அடியில் அடித்து முடிச்சிருது. யானுமே இதையெல்லாம் பார்த்துட்டு திட்டுறான், தேவையா வந்த வேலையை மட்டும் பார்க்காம அவங்க கிட்ட போய் பெட்டு விட்டுன்னு வச்சுக்கிட்டு வைப்பார், நாம தானே தோத்து நிற்கிறோம், இப்போ என்ன அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சு தானே ஆகணும், கண்டிப்பாக நம்ம செய்வோம் என்ன சொல்லுங்கள் பார்க்குவோம் அப்படின்ட்டு ஃபன்னு கேட்க, அதுக்கு டக்குன்ட்டு அந்த அண்ணா இருந்துக்கிட்டு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்கள டக்குன்ட்டு அந்த போர்டு மேலே படுக்க போட்டு கிஸ், சும்மா ஒரு கிஸ் இல்லை சும்மா அப்படியே டீப்பான கிஸ்ஸை கொடுக்க, என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிஸ் கொடுக்கணும், அதுவும் இந்த லிமிட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு இருந்த ஃபன்னு என்ன இப்படிலாம் கொடுக்க சொல்கிறாங்க நம்மளால முடியாது இந்த வேணும்னா அப்படின்ட்டு டக்குன்ட்டு யானை சும்மா லைட்டாக லிப்போ டப்புன்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்து நின்று இதோட போதும் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, யானுக்குமே கோவம் வருது, டே என்னடா பெட்டுனா பெட்டு கரெக்டாக பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லி, என்ன இவங்க முன்னாடியில் என்ன இப்படி பண்ண சொல்கிறேன் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஃபன்னு சொல்ல, யானெல்லாம் இதுக்காக தான்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஃபன்னை அந்த போர்டு மேலே படுக்க போட்டு அந்த ஹனா பண்ணாங்களா அதே மாதிரி ஒரு கிஸ்ஸை கொடுக்குறான். அப்படியே இதெல்லாம் ஒரு சீனாக எடுத்து
எடுத்து ஒரு ஃபிலிம் மாதிரி பண்ணி கிளாஸ் ரூமில் கொண்டு வந்து போடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும், முக்கியமாக அந்த டீச்சரும் வேறு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபன்னெல்லாம், ஐயோ இதெல்லாம் ஒரு காட்சியாடா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு கண்ணை மூடிக்கிட்டு வேற இருக்கான். பட் யானுக்கு பயங்கரமாக சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. ஏன் நான் பண்ணிட்டேன், கிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் வேறு கையை வேற தட்டிட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அந்த டீச்சருமே, நல்ல பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்கப்பா, ஒரிஜினலான லவ்வர்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதை மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கீங்கப்பா, எல்லாருமே கிளாப் தட்டுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த குவானோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா இன்னும் ஆக்டிங் மாதிரி தெரியல, ரியலாகவே நடந்திருக்கிற மாதிரி இருக்குது, இது குவானுக்கு தெரியுமான்றதை ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த ஒர்க்கையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஃபன்னு ரொம்பவே ஒரு மாதிரி வருத்தமாக வந்துட்டே இருக்க, அதுக்கு யானுமே கேட்குறான், இந்த ஃபிலிமை வேணால் நம்ம சப்மிட் பண்ணாமல் இருக்கலாம், உனக்கு ஏதாவது ஷையாக இருந்துச்சான்னு சொல்ல, இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபிலிம் பண்ணிட்டோம்ல, சப்மிட் பண்ணலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு யானுமே ஃபன்னை கட்டிப்பிடிச்சி, உன்னை நான் ரொம்பவே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னு, இந்த மாதிரி எனக்கு ரொமான்டிக்காலாம் பேச தெரியாது, நான் இந்த மாதிரி இருந்ததும் இல்லை, ஆனால் என்னமோ தெரியல, நீ என் பக்கத்தில் வந்தாலே ஹார்ட் பீட்லாம் எகிருது, எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு படப்படப்படன்ட்டு அவனோட ஃபீலிங்கை சொல்லிகிட்டே இருக்க. அதுக்கு யானுமே டக்குன்ட்டு ஃபன்னை ஸ்டாப் பண்ணிவிட்டு, எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்கெட்டு அப்படியே மூக்கு அப்படின்னு லிப்ஸுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே. அதாவது ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த லவ் வந்து வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருட்டாங்க போலக்கு. இந்த அழகான காட்சியை தூரத்தில் நின்று குவானும் அப்படியே வெறுப்பாக பார்த்துட்டு இருக்க. ஃபன், என்னை விட்டு நீ போயிட்டல அப்படின்ட்டு இவன் என்ன பண்ண இருக்கானோ தெரியல, ஒரு மாதிரி கோவமாக தான் பார்த்துட்டு இருக்கான் வில்லத்தனமா. அப்படியே கட் பண்ணி இந்த யான் வந்து எப்பயும் மாதிரி ஈவினிங் ஜாபுக்கு கிளம்பிட்டான் போல இருக்குது. ஃபன்னு வந்து டாட்டாலாம் சொல்லி அனுப்பிட்டு இருக்க, இந்த குஷி இருக்கான்ல அவன் பாட்டு கிளம்பி அந்த ஸ்விம்மர் ரூமுக்கு போயிட்டு இருக்கான், அதுவும் ஈவினிங் நேரத்தில். இந்த ஃபன்னுமே பார்த்துட்டு, நானும் பார்க்குறேன் என்ன 2 நாளாக நீ ஸ்விம்மர் ரூமுக்கே போயிட்டு இருக்க, ஏன் இங்கே தூங்க மாட்டேங்கிறேன்னு கேட்க, அது வந்து யானை திரும்ப வந்துடுவான்ல, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால தான் நான் அங்கே போகிறேன்னு சொல்ல, இல்லை நீ அங்கே போகிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு சொல்ல, இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் வந்தவனே நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுவீங்கன்னு நினச்சி நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ எதுவுமே பண்ணவே இல்லை, கப்புள்ஸாக இருந்தாலும் நாங்கள் பெரிய அட்வான்டேஜஸ்லாம் எடுக்கல, நீ ஏன் இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிச்சுட்டு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். என்னன்னா இவனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபன்னு வந்து பார்த்து முறைச்சிட்டு போனால இந்த யானையும் ஃபன்னையும், அந்த விஷயம் வந்து இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபன்னோட சோல் வந்துட்டு போனது வந்து இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நான் சொன்ன என்னை பைத்தியம் சொல்லுவானுங்களா இல்லை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவனும் கண்ணுக்கு தெரிஞ்சதை கூட மறைச்சிட்டான். ஸோ நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்ட்டு ஃபன்னை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அப்படியே கட் பண்ணி ஃபன்னு தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு அவன் கனவுல அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் இருந்துக்கிட்டு நான் போகத்தான் போகிறேன்னு சொல்ல, இவன் வந்துட்டு நீ அங்கே போகாத, போனால் சத்துருவேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போய் தான் ஆவேன்ட்டு அந்த சின்ன பையன் ஓடிட்டு இருக்கான் அந்த ஃப்ரெண்டு. அப்படியே கனவுலேருந்து எந்திரிக்கிறான், ஏன் போகாத அப்படின்ட்டு. எந்திரிச்சவனே அந்த சின்ன பையனோட பட்டன் போல இருக்குது, அந்த துணியில் இருந்த பட்டனா என்னன்னு தெரியல, இவன் அவனோட ஞாபகார்த்தமாக இவன் வந்து அந்த பாக்ஸில் சாய் தாத்தா வச்சுருந்தாரு, அந்த பாக்ஸில் வச்சுருக்கான் போல இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு, இப்போ எதுக்கு நீ என் கனவில் வந்த, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பட்டன் வந்து கை தவறி கீழே விழுந்துருது. அதை போய் எடுத்துட்டு திரும்பவும் அதை பார்த்துட்டே இருக்க, அவன் மனசு வந்து ஏதோ படப்படப்படன்னு இருக்கு, என்னமோ நடக்க போகுது போல இருக்கு யானுக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்க. இந்த பக்கம் யானுக்கு என்ன நடக்குதுன்னா, ஒன்றும் இல்லை, ரோட்டில் வந்து பட்டாசு வச்சுருக்காங்க, இவன் வந்து வேலைக்காக போயிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பட்டாசு வெடிச்சு அவன் அப்படியே அந்த சின்ன ஆக்சிடென்ட் பண்ணி அங்கேருந்து அப்படியே கீழே விழுந்திருக்கான் போல இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.